படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு இடத்துல. நல்லா நாட்களுக்கு பிறகு ராமராஜன் கரையில் பார்த்துக்கிங்க. ஆமாம் ஆமாம், நல்லா அருமையாக இருக்கிறாரு. வயசு ஒரு முதிர்வான வயசு இருந்தால் கூட கொஞ்சம் நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரு. அந்த அந்த பழைய நடிப்பு அதை விட இப்போ நல்லா நடிச்சிருக்காரு. நடிப்பு நல்லா இருக்கு சார். என்ன கதை சொல்லியிருக்காங்க? இது வந்து இப்போ லோன் வாங்கி இப்போ வீடு வாங்குறது, லோன் வாங்கி கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு அது மீட்ட முடியாமல் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணி எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. ஆனால் சாமானியனுக்கு அது மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்களே. சாமானியன் முடியாதனால அவன் வீடு கடையில் அவனுக்கு உயிர் தான் மிச்சம் போயிடுது. உயிர் போகிற மாதிரி தான் அதை காட்டுறாங்க. கடன் வாங்கி மூட முடியாது வைங்களேன். அவ்வளோ சீக்கிரத்தில் சாமானியன் வந்து கடன் வாங்கி மீண்டு வர முடியாது. அந்த மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க. அது உண்மை தானே? என்ன சொல்கிறீங்க? அவர் நல்லா நடிச்சிக்காரு. ஆமாம், பூ விழுந்த மாதிரி நடிச்சிக்காரு. நல்லா நடிச்சிக்காரு. அவர் நம்ம ராதாரவி பாயா வந்திருக்காரு முஸ்லீம் கேரக்டரில். நல்லா 3 எல்லாமே நல்லா இருக்கும். 3 பேரும் நல்லா நடிச்சிக்காரு. நீங்கள் இப்போ மற்றவங்களுமே எல்லாமே நல்லா வந்தவங்க ஸ்க்ரீனில் வரவங்களே நம்ம நடிச்சிருக்காங்க சார். ஆமாம், இல்லை அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. 2 பேரும் புதுசாக இருக்கிறாங்க. அந்த பையனும் ஒரு 2 வரும், மருமகனும் 2 நடிச்சிருக்காங்க. பாஸ்கர் பையனும் ராமராஜனும் வளர்த்த பொண்ணு. அது ஆக்சுவலாக இப்போ அவர் பொண்ணு கிடையாது. ஆமாம், இவர் மேஜராக ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வரும்போது அவருடைய நண்பருடைய குழந்தையாக எடுத்து வளர்க்குறாரு. படம் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ் ராமராஜன் சார் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. எப்படி புரியல? 10 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு ராமராஜன் சார். 10 வருஷம் கழிச்சு மீண்டும் நடிச்சிருக்காரு. எப்படி சொல்றது, யங்ஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்காரு. சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருக்கு. பாட்டு ஒரே ஒரு சாங்ஸ் மட்டும் தான். அப்பா பொண்ணு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா சென்டிமெண்டல். அது சாங்ஸ் அப்பா பொண்ணு பாரு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு சாங்ஸ். சில ஃபைட் சீன்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு பார்க்குற மாதிரி. ஓகே, ஃபைட் சீன்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. மற்றபடி ஓகே. என்ன கதை சொல்லியிருக்காங்க? அது என்ன, இந்த பேங்க் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. லோன் வாங்கி கடன் பட்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர் மாதிரி அப்படி இப்போ உள்ள ட்ரெண்டிங் கதை மாற்றி அப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பழைய ராமராஜனா ஃபீல் பண்ணி படம் பார்த்தீங்களா? இல்லை, பழைய ராமராஜன் வந்து அந்த ஒரு சாங்கில் மட்டும்தான் பழைய ராமராஜனை பார்த்தோம். அந்த ஆமாம், மாடு அந்த அந்த சாங்கு மட்டும்தான் பழைய ராமராஜனை பார்த்தோம். மற்றபடி ஓகே, நல்லா நடிச்சிருந்தார். பாஸ்கர் சார், ராதாரவி சார் அவங்க கேரக்டர் அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ஹோம் லோன் அந்த கண்டென்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக மக்கள்கிட்ட அது வந்து பேங்க் ஹைஜாக் பண்ணுறது வந்து புதுசாக இல்லை, நிறைய படங்களை வந்திருக்கு. அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இது வந்து எப்படின்னா ஒரு ஃபீலிங்கோட எடுத்திருக்காங்க. ஃபீலிங்கோட இருக்கு மெசேஜ். நல்லா இருக்கு, சென்டிமெண்ட்டாக இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. இல்லை எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் ராதாரவி, கேஎஸ் ரவிக்குமார், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமாம், இல்லை எல்லாருமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கன்ஃபார்மாக அதை வாட்ச் பண்ணலாம். அந்த மூவி டைரக்டர் ராகேஷ் சார் சூப்பராக எடுத்திருக்காரு. இளையராஜா நல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இளையராஜா, ராகேஷ் சார், ராமராஜன் சார் ஒரு கம்பேக் வந்து சூப்பராக இருக்குது. ராமராஜன் சார் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா நடிச்சிருக்காரு. கன்ஃபார்மாக இது மஸ்ட் வாட்சபிள் மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். சாமானியன்றது அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாரும் கடன் வாங்கக்கூடாது, லோன் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அது அளவுக்கு மீறி வி ஷுட் நாட் டேக் எனி லோன், அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இளையராஜா மியூசியர் இளையராஜா நல்லா எடுத்திருக்காரு. டைரக்டர் ராகேஷ் இது அவர் 4th ஃபிலிம் நினைக்கிறேன், நல்லா எடுத்திருக்காரு. நல்லா மஸ்ட் வாட்ச் மூவி. இது பாஸ்கர் நல்லா காமெடி சென்ஸோட நல்லா பண்ணியிருக்காரு. ராதாரவி சொல்லவே வேணாம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் தான். எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சின்ன சின்ன இது இருக்குது, பட் படம் ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து மஸ்ட் வாட்ச், நல்லா இருக்குன்னே சொல்லலாம். எந்த இதுவும் இல்லை, வந்து பார்க்கலாம். இந்த ராமராஜன் ஃபேன்ஸ் இருக்காங்களா, 90s கிட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, 80s கிட் 90s கிட்லாம், அவங்களாம் வந்து கன்ஃபார்மாக அந்த மூவி வந்து பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். இசை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இசை கலக்கிட்டார். சான்ஸ் இந்த மாதிரி சான்ஸில் அதுவும் மக்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை. அந்த வகையில் சிறப்பான முறையில் அவர் வந்து இசையமைச்சிருக்காங்க. படம் வந்து ஒருத்தர் பார்க்கக்கூடிய படம். நீங்கள் எல்லாருமே இது வந்து மக்கள் சேர்க்கணும், மெச்சம் சேர்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் படம் ரொம்ப ரொம்ப அற்புதமான படம் சார். படம் சூப்பராக இருக்குது சார். நானே அந்த பொண்ணு அப்பா அப்படி கொடுப்போம் அழுதுட்டேன் சார், கண் கலக்கிட்டேன், உண்மையில் கலக்கிட்டேன் நான். அந்த பொண்ணு அப்பா அப்படி கொடுக்கும்போது மக்களுடைய அந்த ஆக்ஷன் பார்க்கும்போது எனக்கே கண் கலக்கிட்டேன். அந்த அளவு ஒரு அற்புதமாக இருக்குது படம். செம்ம சூப்பராக இருக்குது சார், சூப்பர் சார். பழைய பாட்டுலாம் வந்திருக்கு. பழைய பாட்டு அவருடைய பாட்டு தானே சார். அது அமைப்பு நல்லா அமைஞ்சு போச்சு அவருக்கு. இந்த படத்தில் வந்து பழைய சாங் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம படத்தில் மக்களே உட்காந்து இந்த சீனில் ஆக்ஷன் பண்ணும்போது நம்ம பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்ம ஹாப்பி சார், சூப்பர் சார் படம்.
அதான் அதுதான் இவர் நமக்கு எந்த அளவுக்கு லோன் நம்ம வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு லோன் வாங்கணும். அதிகமாக வாங்கிட்டு கட்ட முடியாதானே கஷ்டம் வருது, அது வச்சுக்க வேண்டாம். கொஞ்சமாக வாங்கிட்டு கொஞ்சமாக கட்டிக்கலாம். நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு. இது உங்களை எல்லாருக்குமே இது நல்ல கருத்தானே. அதாவது அதாவது சாமானிய மக்கள்லேருந்து பெரிய ஆளுகள்லேருந்து எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ அது வாங்கணும், கட்டணும். நல்ல கருத்து சார், நல்ல மெச்சூர் கொடுத்துருக்கு. அதுக்கு தான் நம்ம கடன் வாங்க போகிறோம் தப்பு, நம்ம வாங்காமல் இருப்போம். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறோம். அதிகமாக போய் வாங்க போகிறோம், வாங்கினாலும் தப்பு நடக்குது. அவங்க கொடுக்குறேன், நம்ம வாங்க போகிறோம், நம்ம வாங்காமல் இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். நல்ல கருத்து சார், சூப்பர் சார் படம்.